உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்களும் சீரியல் ஹீரோயின் மாதிரி தாலி குங்குமம்னு பயங்கரமா மாறிட்டீங்க. எனக்கு வேற வெக்கமா இருக்கு. இந்த கிண்டல் தான் வேணாங்கிறது. அதான் அன்னைக்கு சொன்னல, அன்னைக்கு சுமங்கலி பூஜையில வேணும்னே அம்மா வர வச்சு பிரச்சனை பண்ணாங்க. என் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதனாலதான் நான் கோயிலுக்கு போலான்னு கிளம்பினேன். பார்த்தா அத்தா அதையும் கெடுத்து விட்டாங்க. அதான் உன் கையால குங்குமம் வச்சு விட சொன்னேன். எதுக்கு சிரிக்கிற? இல்ல, இந்த தாலி உங்க கழுத்துல கட்டினதுக்கு என்னை எப்படியெல்லாம் திட்டிருப்பீங்க. இன்னைக்கு அதே தாலிக்காக இவ்வளவு கவலைப்படுறீங்க. அதை நினைச்சுதான் சிரிப்பு வந்துச்சு. ஏய், அப்போ திட்டினா அதுக்கு காரணம் அப்பாதான். நீ அவரை அவமானப்படுத்திட்டங்கிற கோவத்துல நான் திட்டின. ஆனா அப்பாவோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் நீயும் அம்மாவும் இத பண்ணீங்கன்னு எனக்கு எப்ப தெரிஞ்சதோ அந்த நிமிஷத்துல இருந்தே நீ கட்டின இந்த தாலியை நான் பொக்கிஷமா நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த என் காதலுக்கும் உயிர் கொடுத்துட்டேன். இப்ப என்னோட மனசு முழுக்க நீ மட்டும்தான் வேலா இருக்க. நீ கட்டின இந்த தாலிய நான் முழு மனசோட சுமந்துட்டு இருக்கேன். உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு வார்த்தையால சொல்ல முடியாது. ஒரு பொண்ணுக்கு தாலிங்கிறது எவ்வளவு எமோஷனான விஷயங்கிறது எனக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அம்மாவோட இத்தனை வருஷ வலியும் வேதனையும் எனக்கு புரியுது வேளா. கழுத்துல சுமக்க வேண்டிய தாலிய இத்தனை வருஷம் அம்மா கழட்டி வச்சிருக்காங்க. திரும்பவும் அந்த தாலி அம்மாவோட கழுத்துக்கு போகணும். அதுவும் அப்பாவோட கையாலேயே அம்மா கழுத்துல கட்ட வைக்கணும். அவ்வளவுதானே மேடம், செஞ்சுட்டா போச்சு. எப்படி செய்வ? இப்படி திடீர்னு கேட்டா அப்படி இனிமேதான் யோசிக்கணும். அதெல்லாம் பண்ணி வச்சிடலாம் மேடம், யூ டோன்ட் வரி. நீ அப்படிலாம் சொல்லாத. அப்பா கையால அம்மா கழுத்துல தாலி கட்டணும். அதை எப்படி நடத்தி காட்டுவேன்னு நீ இப்பவே சொல்லு. சரி, ஐயாட்ட போய் பேசுவோம், அவருக்கு புரிய வைக்கலாம். ஐயா மனசு மாறி அம்மா கழுத்துல தாலி கட்டுவார்ல. எப்படி எப்படி அப்பா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி தாலியை கட்ட வைப்பியா நீ? இத்தனை வருஷமா எப்படி என் முகத்தை பார்க்காம பேசிட்டு இருந்தாரோ இப்ப அதே மாதிரிதான் உன்கிட்ட பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். நீ பேசுறதெல்லாம் அவர் காது கொடுத்து கூட கேட்க மாட்டாரு. இந்த லட்சணத்துல மனசு மாறி வந்துருவாரா? வேற ஏதாவது சொல்லு வேலா. மேடம், இது எப்படி இருக்கு பாருங்களேன். சொல்லு, எப்படி? ஐயா நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அம்மாவை கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு அவர் கைய புடிச்சு நாமளே அம்மா கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டா? ஏதாவது சொல்லிட போறேன் பாரு. உன்கிட்ட வந்து கேட்ட பாரு என்ன சொல்லணும். நான் வரேன். இருங்க 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 இருங்க. நம்ம யோசிக்கும் போது ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணணும், இல்லனா இப்படிதான் வரும். உனக்கு லாஸ்ட் சான்ஸ் தரேன், சொல்லு. மேடம், புடிச்ச மேடம், செம்ம ஐடியா ஒண்ணு. என்ன ஐடியா சொல்லு. மேடம், இந்த வில்லனுங்களை வச்சு தாலி கட்ட வச்சிடலாம் மேடம். புரியலையே. மேடம், அம்மா கழுத்துல இருந்து யாரால தாலி கீழே இறங்குச்சோ அவங்களாலேயே ஐயாவை வச்சு அம்மா கழுத்துல தாலி கட்ட வச்சிருவோம். அவ்வளவுதான். அம்மா கழுத்துல இருந்து தாலி இறங்குனதுக்கு காரணமே அத்ததான். அவங்கள வச்சு எப்படி கட்டுவ? மேடம், அதுலதான் மேடம் கிக்கே இருக்கு. வேதனைக்கு அம்மா தாலி எடுத்து கொடுத்து அது ஐயா கையால அம்மா கழுத்துல தாலி கட்ட வைக்கணும். அதான் எப்படி வேலை ஒத்துப்பாங்க? அவங்க ஒத்துக்க மாட்டாங்க மேடம், நாம தான் ஒத்துக்க வைக்கணும். அதான் எப்படின்னு கேக்குறேன். மேடம், அது தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா மேடம். கொஞ்சம் டைம் ஆகும் மேடம், அதெல்லாம் யோசிச்சு பண்ணிக்கலாம். வெயிட் அண்ட் வாட்ச்.
திவ்யாவோட பிறந்த நாள் விழாவோட சேர்த்து 11 ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற விழாவும் நடத்தலாமான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்படி எந்த பிளானும் இல்ல, நான் சொல்லிட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. டேய், இதெல்லாம் நீ எதுக்கு சொல்லிட்டு இருக்க? இந்த வீட்ல எந்த முடிவா இருந்தாலும் நானும் என் தம்பி தான் எடுப்போம். நீ யாரு புதுசா அதெல்லாம் வந்து மாத்துறதுக்கு? நான் ஒழுங்கா உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிட்டா அவ்வளவுதான். ஆ, மா நல்லா சொல்லுங்கம்மா. ஏழை ஜோடிங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது எவ்வளவு பெரிய புண்ணிய காரியம். அத போய் நடத்த வேணாம்னு சொல்றாரு. ஆமாமா, என்னமோ இந்த வீட்ல இவர் எடுக்கிறது தான் முடிவுங்கிற மாதிரி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காருமா. அம்மா நீங்களே சொல்லுங்கம்மா. 11 ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதெல்லாம் சாதாரண விஷயமா? எவ்வளவு செலவாகும்? இவங்களாம் வந்து அசால்ட்டா சொல்லிட்டு போயிருவாங்க. யாரு செலவு பண்றது? உங்க வீட்டு காசா போகுது? அதெல்லாம் ஒரு பைசா கூட செலவு பண்ண முடியாது. ஏங்க நான் தான் சொல்றேன்ல. அவங்க புரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. நிறுத்துடா. விட்டா ஓவரா பேசிட்டு போயிட்டு இருக்க. யாரு வீட்டு காசை யாரு செலவு பண்ண விட மாட்டேன்னு சொல்றது? இப்ப நான் சொல்றேன், ரத்தனத்தோட பிறந்த நாளோட சேர்த்து கல்யாண விழாவையும் நடத்துவேன். ஐயோ, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. அக்கா, அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துறாதக்கா. நீ சும்மா இரு தம்பி. இவனுக்கெல்லாம் இப்படி செஞ்சுதான் வாய் அடிக்கணும். எவ்வளவு அதிகாரமா பேசுறான் பாத்தியா? என்னமோ இவ சம்பாதிச்சு சேர்த்து வச்ச காசு மாதிரி ஒரு ரூபா கூட செலவு பண்ண விட மாட்டானாமே. இவனுக்காகவே உன் பிறந்த நாளோட சேர்த்து கல்யாண விழாவையும் கொண்டாடுவோம்பா. அக்கா, அவன் பேசுறாங்கிறதுக்காக எல்லாம் பண்ண முடியாதுக்கா. இதுக்கு நிறைய மெனக்கிடணும், வேண்டாம் விட்டு. இத பாருப்பா, 4 பேர் இருக்கிற இடத்துல அவனோட பேச்சு தான் ஈடுபடுதுன்னு தெரிஞ்சா அப்புறம் ஓவரா ஆட ஆரம்பிச்சிருவான். அதுக்கு நாம இடம் கொடுக்கவே கூடாது. 4 பேர் முன்னாடி இவெல்லாம் ஒரு ஆளே இல்லைங்கிற மாதிரி பேசி அசிங்கப்படுத்தணும். அப்பதான் அடங்குவான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.